வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 10. ராவணன் திசைனி உலகம் பம்பரமாக சுழன்றது. ஆதவ் கையை பிடித்துக்கொண்டு ராவணன் உள்ளே வரவும் அங்கிருந்த அத்தனை கண்களும் அதிசயமாக பார்த்தது அவனை. ராவணன் யாரையும் கண்டு கொள்ளாமல் தனது தளத்திற்கு சென்றான். ஆதவை டேபிளில் தூக்கி அமர வைத்து தனது மற்றொரு கணினியை ஆன் செய்து ஆதவ் முன்பு வைத்து, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ராவணன் அவன் வேலையை பார்க்க துவங்கிவிட்டான். ஆதம் கொடுத்த கணினியில் தனக்கு தெரிந்ததை செய்து கடுப்பாக இருக்கவும் ராவணன் கையை விலக்கி அவன் மடியில் ஜம்பமாக அமர்ந்து கொண்டான். ஆதவ் ராவணன் மீது இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது. குழந்தைக்கு அதிக நேரம் எடுக்காது ஒருவருடன் ஒட்டி கொள்ள. முதலில் அதிர்ந்து பின்பு சாதாரணமாக முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் ராவணன். ஆதவ் ராவணன் மடியில் அமர்ந்து ராவணன் செய்து கொண்டிருந்த வேலைகளை படித்து பார்த்தான். திரையில் ஆங்கிலத்தில் இருந்ததால் அவனுக்கு படிக்க வசதியாக இருந்தது. ராவணன் மனதில் புதிதாக ஒரு உணர்வு தோன்றியது. ஆதவின் நெருக்கம், பிஞ்ச கைகள், மழலை மொழிகள், கள்ளம் கபடமற்ற சிரிப்பு அனைத்தும் அவனை ஈர்த்தது. ஏனோ தனக்கு மகன் பிறந்தாள் என்னை போல் இருப்பானா, அவளை போல் இருப்பானா என்று மனம் கணக்கு போட்டது. ஒரு நிமிடத்தில் தன் எண்ணத்தை கண்டு அதிர்ந்து, இனி அவளை பார்க்க போறதில்ல, அப்படி இருக்க எதுக்கு இந்த எண்ணம்? அவன்தான் உணர்வுகளை கூட கட்டி ஆள்பவனாச்சே. சித்தப்பா, சித்தப்பா! ஆதவ் குரலில் புறவு உயர்த்தி என்னவென்று கேட்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லித்தாங்க. ராவன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். அவன் வெறும் குழந்தைதானே, அவனுக்கு என்ன புரிந்துவிடும் என்றெல்லாம் ராவணன் நினைக்க மாட்டான். தான் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் அவனுக்கு விளக்கிக் கொண்டே செய்தான். வெளியே கூச்சல் சத்தம் கேட்கவும் ஆதவை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்க்க அங்கு அமுதா சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள் பாதுகாவலர்களிடம். ரேஷ்மா வழக்கம் போல் அமைதியாக வேடிக்கை பார்க்க ராவணன் பெரிதும் யோசிக்காமல் அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து தூக்கி எறிந்தான். அது சரியாக ரேஷ்மா தலையை பதம் பார்த்தது. அமுதா அவன் போடும்போது கவனித்து விட்டாள். அதனால்தான் அவள் விலக்கிக் கொள்ள ரேஷ்மாவின் தலையை பதம் பார்த்தது. தப்பித்தோம் என்று பெருமைப்பட அமுதா தலையை ஏதோ தாக்கியது. குடிந்து பார்க்க அங்கு பெரிய சைஸ் கத்திரிக்கோள் கிடந்தது. அமுதா அடி வாங்கும்போது சரியாக வந்து சேர்ந்தான் துலு. ராவணன் அவனிடம் காலையில் கூறிவிட்டான் இவர்கள் வரவை. தனக்கு முக்கியமான கேஸ் இருக்கவும் சீக்கிரம் வர முடியவில்லை அவனால். ராவணன் துலுவை பார்த்து கண்ணசைக்க துலு புரிந்து கொண்டான். வழியில் முடங்கிக் கொண்டிருந்த இருவரையும் அழைத்து சென்று துணி நறுக்கும் இடத்தில் விட்டு, நீங்க இங்கதான் வேலை செய்யணும். ரேஷ்மா சுற்றி பார்க்க அங்கு பலர் துணி வெட்டுவது, அளவு சரிபார்ப்பது, மடிப்பது போன்ற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அமுதா ரேஷ்மா இருவரும் முகம் சுழித்து, எங்க தகுதிகள்லாம் இங்க வேலை செய்ய முடியாது. இருவரின் கத்தல்களை பொறுமையாக கேட்டுவிட்டு, உங்களுக்கு இங்கதான் வேலை கொடுக்க சொல்லி ராவணன் ஆர்டர், வெறுப்பா இல்லைன்னா கிளம்புங்க. வாசலை நோக்கி கை காட்டினான் துலு. அமுதா வேகமாக சென்று துணியை கையில் எடுத்துக்கொண்டாள். ரேஷ்மாவோ, என்னால முடியாது, நான் வீட்டுக்கு போறேன். ரேஷ்மா வீட்டில் தன் அன்னையிடம் அடி வாங்கி அழுது கொண்டே மீண்டும் ராவணன் ஆபீஸ் வர அங்கு அவளுக்கு வேலை இல்லை என்று கூறிவிட்டான் ராவணன். ரேஷ்மா தவித்து நின்றாள். கனகா தெளிவாக கூறிவிட்டார், அங்க வேலை செய்யலனா நீ திரும்பி வீட்டுக்கு வராத, என் கண்ணுலயே படாதரி, எனக்கு அமுதா மட்டும்தான் பொண்ணு நினைச்சுக்கிற. மீண்டும் துல்கர் முன்பு போய் நின்றாள் ரேஷ்மா. அவன் முதட்டை மடித்த சிரிப்பை புள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு, உனக்காக ராவணன் கிட்ட பேசின, பெரிய மனசு பண்ணி உனக்கு வேலை கொடுக்க சொல்லிட்டான். ஆனா உன் தங்கச்சி கூட இல்ல, வேற இடம், வா. அவன் முன் நடக்க அவனை பின்தொடர்ந்து இவளும் போனாள். அவள் சென்று நின்றது குப்பை மேடு போல் குவிந்திருக்கும் துணிகளுக்கு நடுவில். அது வெட்டி மீண்டும் பயன்படாத துணிகளை ஒதுக்கி வைக்கும் இடம். அங்குதான் ரேஷ்மா இப்போது வேலை செய்கிறாள். ஆத்திரத்தில் பல்லை கடித்து அடக்கிக் கொண்டு தனது வேலையை பார்க்க துவங்கினாள். அமுதா கடமையே கண்ணாக வேலை செய்தாள். தனது வேலை உண்டு தானுண்டு என்று இருந்தாள். மேனகாவும் அதித்தியும் நன்றாக ஒட்டி கொண்டனர். இப்போது அந்த குடும்பத்தில் மேனகா ஒருவள் ஆகி போனாள். கோசலை, அதிதி, மேனகா வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் ஒன்றாக இருந்தனர். பேச்சு வாக்கில், நீ என்ன மேனகா படிச்சிருக்க? அம்மா, நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன். அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து, நீ போய் கிளம்பு, நம்ம கரண் ஆபீஸ் போலாம்.
மேனகா மறுக்காமல் அதிதியை தூக்கிக் கொண்டு ரெடியாகி வெளியே வரவும் மூவரும் கிளம்பினர் கரண் ஆபீஸை நோக்கி. கரண் எதிர்பார்க்கவில்லை மூவரையும். என்னதான் சைத்து உதவியாக இருந்தாலும் அவளுக்கு ஃபேஷன் பற்றி அதிகம் தெரியவில்லை. தன் அம்மாவை அமர வைத்து, என்னமோ திடீர்னு வந்திருக்கீங்க? கரண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். மேனகாவை அழைத்து, இவ என்ன படிச்சிருக்கா தெரியுமா? கரண் கேள்வியாக மேனகாவை பார்க்க, டே, அவ ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு என்கிட்ட எடுபடியா இருக்கா, இதெல்லாம் நியாயம் இல்ல. கரண் புருவங்கள் உயர்ந்தது. அவன் இவள் எதுவும் படித்திருக்க மாட்டாள் என்று நினைத்திருந்தான். அவனின் எண்ணத்தை பொய்யாக்கிவிட்டாள். அப்போது உள்ளே வந்த சைத்து கேட்டுவிட்டு, நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே மேனகா, எதுக்கு சொல்லாம இருந்த? அவள் அமைதியாக இருக்கவும், சரி விடுங்க, இனி உங்க கூட ஆபீஸ் வரட்டும், நான் அதித்திய பாத்துக்கிறேன். சைத்து கோசலை அருகில் சென்று, மேனகா கரனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டால, எனக்கு இங்க வேலை இல்ல, நான் ஹோட்டல பாத்துக்கிட்டே உங்க கூட இருப்பேன், வாங்க போலாம். மேனகாவை மட்டும் விட்டு விட்டு மூவரும் ஹோட்டல் சென்றனர். அதிதிக்கு பிடித்த ஐட்டம் செய்து கொடுத்து சாப்பிட வைத்தாள். கரண் மேனகா மட்டும் அந்த அறையில் தடித்து விடப்பட்டனர். இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அமைதியாக இருந்தனர். கரண் மேனகாவை பார்த்து, உனக்கு என்ன தோணுதோ அத வர என்று அவள் கைகளில் அதுக்குண்டான பொருட்களை கொடுத்தான். மேனகா வாங்கிக் கொண்டு டிசைன் பண்ண துவங்கினாள். அரை மணி நேரத்தில் அவன் கண்முன்பு வைக்க அதை பார்த்தவனின் இரு விழிகளும் வியந்து போனது. சொர்ணம் தன் கணவரிடம் கத்திக் கொண்டிருந்தார். யோ, இந்த இலக்கியா போனவ அங்கேயே தங்கிட்டா போல, நான் பெத்த அரும மகனும் பொண்டாட்டி முந்தானையும் புடிச்சுக்கிட்டு போயிட்டான். அங்கு அமர்ந்து கண்மணி அவள் கணவன் அமுதரசு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். வெட்டால் கிடைக்காது என்பது போல் சாப்பிட்டான் அமுதரசு. அவனுக்கு இருக்க இடமும் சாப்பிட சாப்பாடும் இருந்தால் போதும். கட்டிலுக்கு அவன் மனைவி வேண்டும் கட்டாயம். இதை தவிர உழைப்பு என்றால் என்ன என்று கேட்கும் ரகம். இலக்கியா இல்லன்னு அந்த மனோகரன் வர மாசம் மாசம் கொடுக்கிற பணத்தை நிறுத்திட போறான். அதை வைத்துதான் கண்மணிக்கு வீடு வாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன் என்று கூறினாள். சொர்ணம் சொன்னதை காதில் வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தார் அண்ணாதுரை அவள் கணவன். நானும் அததான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மனோகரன் லேசப்பட்ட ஆள் இல்லையே, பொறுமையா இருந்து பாக்கணும். இலக்கியன் போன் எடுத்தானா? இல்ல, அவன் போன் எடுக்கல, திரும்பி கூப்பிடவும் இல்ல. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே சத்தம் கேட்டது. அண்ணாதுரை வெளியே வந்து பார்க்க சில ரவுடிகள் வெளியே நின்று இருந்தனர். யோ, இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டாங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே கிளம்புங்க. சொர்ணம் வரிந்து கொண்டு வந்தாள். யாரு வீட்டை யாரு விக்கிறது? இது ஏன் வீடு? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க போல. இங்க பாருமா, அண்ணாதுரை சொர்ணம் இந்த வீட்டுல தானே இருக்கீங்க, இங்க பாருங்க பத்திரம். அவன் கொடுத்த பத்திரத்தை வாங்கி படித்த கண்மணி, ஆமா, இந்த வீடு வேறு ஒருத்த பேர்ல இருக்கு என்று ஆச்சரியப்பட்டனர். அது எப்படி முடியும்? எங்க சம்பந்தி மனோகர எங்க மேல கோபத்துல இப்படி பண்ணிருக்காரு, இருங்க நான் பேசி பாக்குறேன். அண்ணாதுரை கோரும்போதே ஒருவன் வந்து, யோ, மனோகரன் ஒண்ணு இந்த வீட்டை எங்க அண்ணனுக்கு விற்கவே இல்ல. சொர்ணம் இடையில் புகுந்து, வேற யார் வித்தது? அது ராவணன் சார் தான் வித்தாரு, எங்களுக்கு கூடவே சொல்லி அனுப்பியிருக்காரு. 10 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் வெளியே இருக்கணும், இல்லனா அவர் எங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. அண்ணாதுரை குடும்பம் அதிர்ந்து போனது. ராவணன் பெயரை கேட்டதும் உள்ளம் குளிர் எடுத்தது. எதற்காக இவன் புதிதாக இடையில் வர வேண்டும்? இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போதுதான் அவனுக்கும் சைத்ராவுக்கும் சம்மதம் இல்லையே. எதுக்காக இப்படி ஒருவன் உள்ளே புகுந்து மொத்த பொருட்களையும் கலைக்க துவங்க அண்ணாதுரை அவனிடம், இருங்க இருங்க, நான் என் மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறேன். அந்த ரவுடி தனது போனில் இருந்து ராவணனுக்கு தொடர்பு கொண்டான். வன்மை 11. மேனகா வரைந்ததை கண்டு அசந்து போனான். இவளுக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவளை அழைத்துக் கொண்டு ஜான்வியிடம் சென்றான். ஜான்வி மேனகாவை கண்டு இன்பமாக அதிர்ந்து ஓடி சென்று மேனகா என்ற கூவலுடன் கட்டிக்கொண்டாள். மேனகா அங்கு ஜான்வியை எதிர்பார்க்கவில்லை. கரண் அமைதியாக வேடிக்கை பார்த்தான். மேனகாவின் உதடுகள் தன் உயிர் தோழியை கண்டு புன்னகை பூத்தது. மேனகா புன்னகையை முதல் முறை பார்க்கிறான். அவளுக்கு அழகாக இருப்பதாக தோன்றியது. தினமும் இப்படியே இருந்தால் இன்னும் அழகாக இருப்பாள். இருவரும் சிறிது நேரம் சென்றே அங்கு கரண் இருப்பதை உணர்ந்தனர். ஜான்வி, உங்களுக்கு மேனகாவை முன்னாடியே தெரியுமா? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் டிசைனிங் முடிச்சோம். இவ கொஞ்ச நாள் எங்க போனான்னு தெரியல, இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. மேனகா அதே புன்னகையுடன் கரனை பார்த்து தலையசைத்தாள். கரண் இருவரையும் கண்டு சிரித்து விட்டு, ரொம்ப நல்லதா போயிடுச்சு, இனி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல டிசைன் என்கிட்ட காமிச்சிடுங்க, அதுக்கு மேல உங்களுக்கு டைம் தர மாட்டேன்.
இருவரும் தலையசைத்து தங்கள் வேலைகளை பார்க்க தொடங்கினர். வேலையின் நடுவே ஜான்வி தன் தோழியை பற்றி தெரிந்து கொண்டு வருத்தப்பட்டாள். கரண் மிகவும் நல்லவர், கண்டிப்பாக இவளை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்றே நம்பினாள். கரண் 2 நாட்கள் கொடுத்தான். எங்களுக்கு அது தேவையில்லை என்பது போல அன்று மாலையே இருவரும் சேர்ந்து டிசைன் அவரிடம் காண்பிக்க அவனுக்கு அது மிகவும் பிடித்து போனது. இருவரையும் பார்த்து, இது ரொம்ப முக்கியமான போட்டி, அதனால நம்ம டிரெஸ் மாடல் வெளிய தெரியாம பாத்துக்கோங்க. இருவரும் தலையசைக்க, மேனகா நீங்க வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை அழைச்சிட்டு போறேன். மேனகா ஜான்விக்கு பாய் கூறி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவன் தன் வேலைகளை முடித்துக் கொண்டு அவளை அழைத்து சென்றான். இருவருக்குள்ளும் மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. ஏனோ சைத்துவிடம் சரிக்கு சரி வம்பு பண்ணுவது போல் இவளிடம் அவனால் பேச முடியவில்லை. சின்ன சிரிப்பு, தலையசைப்பு, ஓர பார்வை, சின்ன சின்ன வார்த்தைகள் இத்தோடு முடித்துக் கொள்கிறான். ஒருவேளை இவள் அவனிடம் பேச தயங்குவதால் இருக்குமோ என்னவோ. வீட்டிற்கு வந்ததும் அங்கு தங்களுக்காக எப்போதும் அமரும் இடத்தில் அனைவரும் காத்திருக்க இருவரும் சென்று தங்களை சுத்தம் செய்து அவர்களுடன் இணைந்து கொண்டனர். மேனகாவும் சிறிது சிறிதாக அவர்களுடன் கலந்து இன்று அவர்களில் ஒருத்தியாக மாறி போனாள். சைத்து சமையலில் இவளும் அடிமையாகி போனாள். இன்று சைத்து ஐஸ்கிரீம் செய்து வைத்திருந்தாள். அதிதி விரும்பி கேட்டதால் அவளால் மறுக்க முடியுமா? உடனே செய்து விட்டாள். மேனகா மெய்மறந்து கொண்டாள். அவர்கள் அறியாதது இதுபோன்று உணவுகளை இங்குதான் சாப்பிடுகிறாள். அவள் வீட்டில் சமைத்த உணவை கூட சாப்பிட விடாமல் தினமும் பாடுபடுத்துவாள். அவன் வீட்டில் இல்லாத சமயம் மட்டுமே இவளால் சாப்பிட முடியும். இங்கு வந்து சைத்து சமையலில் தன்னை மறந்து கொண்டு அவளின் அழகு கூடிக்கொண்டே போகிறது. அதிதி தனது 2 டார்லிங்குடன் நன்றாக ஒட்டி கொண்டாள். அழகாக பேசி இருவரையும் மயக்கி விடுகிறாள் மாயக்காரி. ரவுடி போனில் ராவணன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அவர்கள் வீட்டின் முன்பு வந்து நின்றது ராவணன் கருப்பு வண்ணக்கார். அண்ணாதுரை அதிர்ந்து போனார். இவ எதுக்கு இங்க வரா? எமகாதக. கண்மணி ராவணன் வரவை கண்டவுடன் தெரித்து வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். ராவணன் கீழே இறங்கி ஆதவை இறக்கிவிட்டு அவன் கைப்பிடித்து அழைத்து உள்ளே வர சொர்ணம் வாயெல்லாம் பல்லாக, வாங்க வாங்க மாப்ள, உள்ள வந்து உட்காருங்க. அவளின் வார்த்தையை காதில் வாங்காமல் அவன் உள்ளே சென்று அங்கிருக்கும் ரவுடியை திரும்பி பார்க்க அவர்கள் அவன் அமர இருக்கையை கொண்டு வந்து நடுவில் போட்டார்கள். ராவணன் அமர்ந்து ஆதவை தன் மடியில் அமர்த்தி கொண்டு அண்ணாதுரையே பார்த்தான். ராவணன் முதல் முறை இங்கு வருகிறான். ஆதவ் ராவணன் மடியில் நன்கு ஒட்டி கொண்டு அமர்ந்து கொண்டான். அவனுக்கு இங்கிருக்கும் ஒருவரையும் பிடிக்காது. சொர்ணம் ஆதவை திட்டிக் கொண்டே இருப்பாள் கண்டாள். அதேபோல் கண்மணி ஆதவ் வைத்திருப்பதை பிடுக்கிக் கொள்வாள். ஆதவை தட்டி கொடுத்து அவனை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான் ராவணன். அண்ணாதுரை வேகமாக ஓடி வந்து, என்ன மாப்பிள திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கண்மணியோ, மாப்பிள குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? உடனே அண்ணாதுரை, என்னடி கேட்டுக்கிட்டு, மாப்பிளைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சொர்ணம் மாப்பிளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறப்பயே என்று ஆளுக்கு ஒரு வேலையை விட்டார். மாப்பிள மன்னிச்சிருங்க, அவ ஏதோ தெரியாம இலக்கியா கிட்ட பேசிட்டா, நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். கண்மணி குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அவன் தண்ணீரை கெடுக்காமல் தன் முன் நிற்பவளை அளவிடும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணாதுரை அவனிடம், இவ கண்மணி என்னோட பொண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள. அவன் பார்வையின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டு கூறினான் அண்ணாதுரை. ராவணன் கை முட்டிகள் இறுகியது. அப்போ எனக்கு ஒருத்திய வித்தீங்களே பணத்துக்கு, அவ யார் உங்களுக்கு? சொர்ணம் ஓடி வந்து, அவளும் எங்களுக்கு பொண்ணுதான் மாப்பிள, அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. அவன் அதை காதில் வாங்காமல், ஓம் பொண்ணு நீ இதோ கையில காதல் எல்லாம் போட்டிருக்கீங்களே, இந்த நகையெல்லாம் அவளை வித்த பணத்துல வாங்கி சொகுசா இருக்கீங்க அப்படித்தானே? வாயடைத்து போனது அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும். சரி, அவளை கூப்பிடுங்க. கண்மணி கையை காட்டி அவள் கையில் இருக்கும் பிரேஸ்லெட்டை கழட்டி கொடு. கண்மணி கையை உள்ளே இழுத்துக் கொண்டு, இல்ல இல்ல இதை தரமாட்டேன், இது என் புருஷன் வாங்கி கொடுத்தது. ராவணனை பற்றி அறியாமல் அவள் ஆரம்பித்து விட்டாள். இனி முடிக்கப் போவது அவன் என்பதை யார் சொல்வது அவளுக்கு? சொர்ணமோ, மாப்பிள யார கேக்குறீங்க? ராவணன் அண்ணாதுரையை பார்த்த பார்வையில், உங்க முன்னாள் பொண்டாட்டி இப்ப இங்க இல்ல மாப்பிள, அவ ஹாஸ்டல்ல தங்கி வேலை செய்யறா. ஓ. அங்கிருக்கும் ரவுடியை அழைத்து கண் காட்ட கண்மணியை இருவர் பிடித்துக் கொள்ள ஒருவன் உடல் முழுவதும் இருந்த நகைகளை அவிழ்த்தான். கண்மணி அழுது கொண்டே, வேணா வேணா, நான் அந்த பிரேஸ்லெட் அவுத்து தரேன், என் நகையெல்லாம் விடுங்க, அம்மா சொல்லுமா அவர்கிட்ட.
அவள் அழுகையை வேடிக்கை பார்த்துவிட்டு தன் முன்பு காலுக்கடியில் கிடக்கும் நகைகளை கண்டான் குனிந்து. அதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு ரவுடிகளை பார்த்து, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அனைவரும் மண்டையை ஆட்டவும், இங்க இருக்க நகை எல்லாத்தையும் சண்டை போட்டுக்காம பிரிச்சு எடுத்துக்கோங்க, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, என் கிஃப்ட் என்று கூறிவிட்டு அந்த பிரேஸ்லெட்டையே ஆதவ் கையில் அணிந்தான். சீக்கிரம் இடத்த சுத்தம் பண்ணுங்க. ஆதவை தூக்கிக் கொண்டு ராவணன் கிளம்பி விட்டான். ஆனால் இதோடு முடிய போவதில்லை. இனிதான் இவர்களுக்கு நிறைய சிறப்பான சம்பவம் இருக்கு என்று தெரியாமல் அவனுக்கு சாபம் கொடுத்து கொண்டிருந்தாள் சொர்ணம். ராவணன் தன் வேட்டையை தொடங்கியதற்கே இவர்கள் இவ்வளவு கதறுகிறார்கள். இன்னும் அவன் ஆரம்பிக்கவே இல்லையே. இது வெறும் அறிமுகம் மட்டுமே. இவர்கள் என்ன செய்ய முடியும்? வேட்டை காலி பண்ணி நடு தெருவில் நின்றிருந்தனர். சைத்துவை விற்று அதில் வந்த பணத்தை கொண்டு ஒரு வீடு வாங்கியிருந்தார் அண்ணாதுரை. அதில் அவர்கள் குடி போனார்கள். ஆனால் விஷம் பரவி போனது அவர்கள் மனதில். ராவணனை பழி வாங்கும் நாளுக்காக காத்திருக்க தொடங்கினர். சொர்ணம் தன் கணவனை பார்த்து, நீ போயே அந்த சைத்ரா எங்க இருக்கான்னு தேடு. அவ வந்தா ஏதாவது சம்பாதிச்சு தருவா. இவன் இப்போ இன்னைக்கு எத்தனை நாள் இல்லாம தேடி வந்திருக்கா. அவளை வச்சு திரும்ப இவகிட்ட ஏதாவது பணம் வாங்க முடியுமான்னு பாக்கலாம். இல்லனா இதை விட பெரிய இடமா அவளை வித்துடலாம். பாவம். மீண்டும் அவர்கள் சோதனையை தேடி செல்கின்றனர். அவள் மிகவும் பாதுகாப்பாக சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாள். அவள் கரண் பாதுகாப்பில் இருக்கும் வரை நெருங்க முடியாது இவர்களால். அண்ணாதுரை தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் சைத்ராவை தேட துவங்கினார். ராவணனின் செயல் மனோகரன் காதுக்கு சென்றது. அவருக்கும் ஒன்று மட்டும் புரியவில்லை. ராவணன் தங்கைக்காக பழிவாங்கி உள்ளானா, இல்லை இதில் வேறு ஏதேனும் உள்ளதா? தீவிரமாக யோசித்தார். ராவணன் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைதான் நான் சுதந்திரமாக ராஜாவாக வாழ முடியும். இல்லையென்றால் எனக்கு இங்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். அவனை எப்படி தன் வழிக்கு மீண்டும் கொண்டு வருவது? தீவிரமாக சிந்தித்தார். மீனாட்சி தன் பேரன் இன்னும் வராமல் இருக்கவும் கவலையாக வழியிலேயே அமர்ந்திருந்தார். அவரின் முழு நேர ஆறுதல் ஆதவ் மட்டும் தானே. எங்கே அவனும் தன்னை விட்டு ஒதுங்கி விடுவானோ என்று பயந்தது அந்த பெண் உள்ளம். குணமதி மீனாட்சி தவிப்பை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கு வேதனையாக இருந்தது. இவள் என்ன தவறு செய்தாலோ வாழ்வில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ்கிறாள். ராவணன் கார் உள்ளே வந்து உள்ளிருந்தே தன் அன்னையை கண்டு கொண்டான். அவர் முகத்தில் தெரிந்த வேதனை, கண்களின் தேடலை கண்டுகொண்டே இறங்கினான். ஆதவை தூக்கிக் கொண்டு அவனை இறக்கி விட, பாட்டி என்ற கோவலுடன் மீனாட்சியை ஓடி சென்று கட்டி கொண்டான். மீனாட்சி வாரி முத்தமிட்டார். அவர்களின் முத்த மழையை பார்த்து கொண்டே சென்றவனின் மனதை படிக்க முயன்று தோற்று போனார் குணவதி. ஆதவ் மீனாட்சியை சாப்பாட்டு தட்டுடன் அழைத்துக் கொண்டு ராவணன் அறை முன்பு நிறுத்தினான். அவருக்கு கை கால்கள் நடுங்கியது. இருந்தும் தன் பேரன் தன் பேச்சை கேட்காமல் அழைத்து செல்வதால் உள்ளே அடியெடுத்து வைத்தாள். வன்மை 12. மீனாட்சி பயத்தில் உள்ளே செல்லாமல் வெளியவே நின்று கொண்டாள். 3ஆம் நபர் உள்ளே சென்றால்தான் அலாரம் அடிக்கும் அல்லவா? அவள் ஆதவை தடுக்கும் முன்பே கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். மீனாட்சி கண்கள் விரிந்தது. அலாரம் அடிக்காமல் இருப்பதைக் கண்டு ஆதவ் உள்ளிருந்து குரல் கொடுத்தான். பாட்டி, அங்கே நிக்காம உள்ள வாங்க, சீக்கிரம், சித்தப்பா பசியோட இருப்பாங்க. அவளின் கையை பிடித்து இழுத்தான். ராவணன் தான் தனது அறையை பிரத்தியமாக வடிவைத்து உள்ளான் அல்லவா? தனது ஆபீஸ் அறையில் அமர்ந்து தனது அன்னை ஒரு காலை தூக்கி உள்ளே வைக்க வருவதும் மீண்டும் பயத்தில் வெளியே இழுத்துக் கொள்வதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் வெளியே வரவில்லை அவன். அவன் பார்வையின் அர்த்தத்தை அவனே கூறினால் உண்டு. வினோ அப்போது மேல வரும்போது தன் அத்தை தயக்கத்தை கண்டு கொண்டாள். அதைவிட அதிர்ச்சி தன் மகன் உள்ளே நிற்பது. ஆனால் அந்த அறை அருகில் போக பயம். சாப்பாட்டை தன்னை கொடுக்க சொல்லிவிட்டால் என்ன என்று அமைதியாக ஒளிந்து கொண்டு மேலே பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு இன்னொரு ஜீவனும் மேலே நடப்பதை கண்களில் தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தது. மீனாட்சி கையை பிடித்து ஆதவ் உள்ளே இழுக்க அவர் உள்ளே சென்று விட்டார். வெளியே நின்றவர்கள் காதை மூதி கொண்டனர். சத்தம் கேட்கும் அல்லவா? ஆனால் அதிர்ச்சி. மீனாட்சி உள்ளே சென்றதும் அலாரம் சத்தம் காதை கிழிக்கவில்லை. மீனாட்சிக்கு கூட அதிர்ச்சிதான். மீனாட்சி மெதுவாக தன் மகன் அறையை சுற்றி பார்த்தார். மிகப்பெரிய வீடு அளவு இருந்தது. ஒரு பெரிய ஹால், அதன் அருகில் சின்ன கிச்சன். அங்கு இன்னும் சில அறைகள் இருந்தது. ஆனால் கதவை மட்டுமே பார்க்க முடிந்தது. அமைதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். உணவை அவளுக்கு முன்பு இருந்த மேஜையில் வைத்தார். ஆதவோ, சித்தப்பா, சித்தப்பா எங்க இருக்கீங்க? நானும் பாட்டியோ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்க என்று ஏலம் விட்டுக் கொண்டிருந்தான். அவன் கத்தலை காதில் வாங்கிக் கொண்டு அங்கிருந்த திரையில் பார்த்தவன் உதடுகள் அசைந்தது. அது புன்னகையா என்பதை ராவணன் தான் கூற வேண்டும்.
அங்கிருந்த கருப்பு வண்ண கதவு ஒன்று திறக்கப்படவும் மீனாட்சி இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்தாள். ராவணன் அவரை ஒரு கூரிய பார்வை பார்த்துவிட்டு தன்னை நோக்கி ஓடி வந்த ஆதவை கைகளில் பிடித்துக் கொண்டான். ஆதவோ, சித்தப்பா வாங்க, வந்து சாப்பிடுங்க, பாட்டி அவங்க கையால நமக்காக சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ராவணன் ஆதவை அழைத்துக் கொண்டு ஒரு தடுப்பு சுவருக்கு பின்புறம் சென்று, உங்க பாட்டிய இங்க வர சொல்ல ஆதவ். ஆதவ் அழைக்கவும் மீனாட்சி சாப்பாடு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றவர் அசந்து போனார். அது சமையல் அறைதான். அங்கிருந்து பார்க்கும்போது சிறிதாக தெரிந்தது. சுவரை தாண்டி வந்து பார்க்கும்போது அதன் ஆடம்பரம் தெரிந்தது. அதன் முழுவதும் கண்ணாடி கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. ராவணன் அறை முழுவதும் கண்ணாடி பொருட்கள், அதிலும் அனைத்தும் கருப்பு வெள்ளை வண்ணங்கள் மட்டுமே. வேறு நிறமே அங்கு காண முடியவில்லை. ராவணன் அங்கிருந்த வெள்ளை வண்ணம் கொண்ட கண்ணாடி உணவு மேஜை முன்பு அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருக்கும் தோரணையே கூறியது அவன் சாப்பிட ரெடி என்று. மீனாட்சி ஓடினாள் தன் மகனுக்கு உணவு கொடுக்க. அங்கிருந்த கிச்சனில் தான் கொண்டு வந்த சாம்பாரை சூடு செய்து அங்கேயே வெள்ளி தட்டுக்கள் அடுக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு வந்து ஆதவ் ராவணன் இருவர் முன்பும் வைத்து அதில் ஆதவுக்கு 2 இட்லி, ராவணன் தட்டில் 4 இட்லி வைத்து அதில் கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் கார சட்னி, பொடி ஒரு ஓரம் வைத்தார். ராவணன் சாப்பிட ஆரம்பித்தான். மீனாட்சி தன் பேரனுக்கு ஊட்ட அதை பார்த்து கொண்டே உண்டவன் தட்டில் இட்லி தீர்ந்து போனது. மீண்டும் 3 இட்லி வைத்து சட்னி சாம்பார் ஊத்தினார். ஆதவ் தன் சித்தப்பா பாட்டியுடன் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து அங்கிருந்த சிறிய வகை கட்டிலில் படுத்துக் கொண்டான். மீனாட்சி தன் மகனுக்கு இன்னும் 3 இட்லி வைத்து சாம்பார் ஊத்தினாள். கண்கள் கலங்கி உதடுகள் செய்தது. அவன் பிறந்து பால் அருந்தும் வரைதான் தன் அன்னையுடன் இருந்தான். அதன் பிறகு முழுவதும் மனோகரன் பொறுப்பு ஆனதிலிருந்து தன் மகன் தன்னை நெருங்க கூட விடவில்லை. ஒரு நாளும் அன்னை கையால் உண்டதில்லை. 31 வருடங்கள் அந்த தாய் என்ன தவறு செய்தாள் என்பதற்கு அந்த தண்டனை என்று தெரியாமலே வாழ்ந்தாள். என்றுதான் முதல் முறை தாய் கையால் உண்கிறான். போதும், நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னதோடு சென்று அவருக்கும் ஒரு தட்டு எடுத்து வந்து பாத்திரத்தை திறந்து பார்க்க அங்கு 1 இட்லி மட்டுமே இருந்தது. மீனாட்சியோ, இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆகாஷ் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதிலிருந்த இட்லியை எடுத்து அந்த தட்டில் வைத்து தன் அன்னைக்கு ஊட்டி விட்டான். அவருக்கு கண்ணிலிருந்து நீர் ஊற்றியதும் தன் மகன் ஊட்டுவதை தடுக்காமல் 2 இட்லி சாப்பிட்டாள். ராவணன் இருவரையும் வேடிக்கை பார்த்தான். வினோ வேடிக்கை பார்ப்பதை கண்ட ஆகாஷ் அவளிடம் விசாரிக்க, அவள், அத்தை உன் தம்பி ரூம்ல இருக்காங்க. ஆகாஷ் பதறிக்கொண்டு ஓடினான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனை உறைந்து நிற்க வைத்தது. தன் தாய் பரிமாற தன் தம்பி உண்பதுதான் மனம் நிறைந்து போனது. அவனுக்கு எத்தனை வருட ஏக்கம், அது அவளுக்கு இன்று தீர்ந்து போனது. அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவன் சென்று மீண்டும் இட்லி எடுத்து வந்தான். வினோ இன்னும் சத்தம் கேட்காமல் இருக்கவும் ஆச்சரியமாக இருக்கிறதே, இன்னைக்கு ஒரு சத்தத்தையும் காணோம். ஒருவேளை அடி வாங்கி மயங்கி விழுந்திருப்பாங்களா எல்லாரும்? ஆகாஷ் அவள் மண்டையில் தட்டி, ரூமுக்கு போ, வந்து சொல்றேன் என்று கூறினான். அவன் சென்று உணவு எடுத்து செல்லவும் குணவதி அமைதியாக ஆனந்தமாக அங்கிருந்து சென்றார். அவரும் பயத்தில் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தவர்தான். ஆதவ் அறையை சுற்றி பார்க்க கேட்க அவனுடன் மீதம் இருந்த இருவரும் கலந்து கொண்டனர். அவன் ஜிம், ஆபீஸ் ரூம், இன்னும் 2 அறைகள் காண்பித்தான். அதில் 2 இடங்கள் மூடிய நிலையில் இருக்க அவனும் அழைத்து செல்லவில்லை. இவர்களும் கேட்கவில்லை. மேனகா மிக கவனமாக வேலை செய்தாள். சின்ன தவறு நடந்தக்கூடாது என்று. இது அவருக்கு முக்கியமான போட்டி. கண்டிப்பா இதுல கரண் ஜெயிக்கணும். இது ஒன்ன மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தூக்கம் கூட இல்லாமல் உழைத்தாள். ஜான்வி அதற்கு மேல் ஒரு படி சென்று ஆபீஸ் அறையில் தங்கி தங்களின் வடிவமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். கரண் 2 பெண்களிடமும் கூறிவிட்டான், ஓய்வெடுத்து செய்யுங்கள் என்று. இருவரும் கேட்பது போல் தெரியவில்லை. அதிதி தன் டார்லிங் கூட அவளின் ஹோட்டல் சென்றாள். அங்கு சைத்து பரபரப்பாக வேலை செய்ய ராணி அக்கா ஒரு சின்ன பெண்ணை அழைத்து வந்து, சைத்து, இந்த பொண்ணுக்கு வேலை இருந்தா கொடு என்று அதிர்ந்து, என்னக்கா ஸ்கூல் போற பொண்ணு அழைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? வேற என்ன பண்றது சைத்து, இது 11வது படிக்குது. இவ ஆத்தா உடம்புக்கு முடியாம கிடக்கு. இவன் அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக பணம் இல்லாம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கா. அங்க இருந்த கிழவன் இவளை கண்டு இடத்துல தொடரானாமா. இவ என்கிட்ட சொல்லி அழுறா. அதான் உன்கிட்ட அழைச்சிட்டு வந்தேன். சைத்து அந்த பெண்ணை அருகில் அழைத்து, நீ வேலைக்கு வர வேணாம், நான் அம்மாவை பாத்துக்கிறேன், பைத்திய பாக்குறேன், நீ ஸ்கூலுக்கு போ. அந்த சின்ன பெண்ணும், இல்லக்கா எனக்கு உதவி செய்ய வேணாம், உங்க ஹோட்டல்ல நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும்னு ராணி அக்கா சொன்னாங்க. நான் ஸ்கூல் முடிஞ்ச 5:30க்கு வந்து ஏதாவது வேலை செய்யறேக்கா. அதுல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எங்களுக்கு செலவு செய்யற பணத்தை கழிச்சுக்கோக்கா. சைத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சின்ன வயதில் உழைத்து தான் வாழணும்னு ஆசை இருக்கு.
சைத்து தலையசைக்க அந்த பெண் சந்தோஷமாக சைத்துவை அழைத்து சென்று தன் தாயை மருத்துவமனையில் சேர்த்தாள். கோசலை, சைத்து, மேனகா இருவரையும் அழைக்க இருவரும் அவர்கள் அருகில் வந்தனர். அவர் இருவருக்கும் ஒன்று போல் பட்டு சேலை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்து கொண்டார். இருவரும் பிரித்து பார்க்க இளம் பச்சை வண்ண பட்டு புடவை அழகாக மின்னியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு, நீங்க அதிதி பிறந்தநாளுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணுனீங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் எடுத்துக்கல, அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இருவரும் சிரித்துக்கொண்டே, ரொம்ப பிடிச்சிருக்குமா, உங்க செலெக்ஷன் எப்படி நல்லா இல்லாம போகும்? கரண் இருவரையும் பார்த்து, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, அதிதிக்கு கூட இதே கலர் ட்ரெஸ் தானே எடுத்தோம். இருவரும் தலையசைத்து, ஆமா ஆமா. சொன்னோம், நம்ம ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தாங்க. அந்த சைத்ரா எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? இதுக்குதான் அவளை அன்னைக்கே இங்க அழைச்சு வரலான்னு சொன்னேன். நீதான் கேட்காம பல காரணம் சொன்ன. இப்போ அவ நம்ம கைய விட்டு போயிட்டா. யோ இரு, அவ எங்க போயிடுவா? அவளுக்கு யாரு இருக்கா சொல்லு. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இன்னும் நல்லா தேட சொல்லு, கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த மனோகரன் வேற பணம் தரல செலவுக்கு. இலக்கிய நீங்க வரமாட்டா போல. நம்ம மகனுக்கு போன் பண்ணா எடுக்கல. அவனை நேர்ல பார்த்து ஏதாவது செலவு காசு வாங்கிட்டு வா. அந்த சைத்ரா கிடைக்கட்டும், திரும்ப அவளை வச்சு பணம் பாத்திர வேண்டியதான். அவளை பாதுகாக்க ஆட்கள் அவளை சுற்றி இருப்பது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாள் சொர்ணம். வன்மை 13. ராவணன் தனது ஆபீஸில் உச்சக்கட்ட கோபத்தில் அமர்ந்திருந்தான். துல்கர் அவன் அருகில் அவன் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். இது எப்படி நடந்தது ஆராய்ந்து பார்த்தான். தன் ஆபீஸில் இது முதல் முறை இது போன்ற நிகழ்வு. ராவணன் ஒருமுறை தனது நாற்காலியை சுழற்றி தன் முன்பு நின்றவர்களை பார்க்க அங்கு நின்றிருந்த அனைவருக்கும் பயத்தில் உள்ளம் நடுங்கியது. அவன் முகத்தில் எந்த உணர்வையும் படிக்க முடியவில்லை. அவர்களை பார்த்து, நீங்க போலாம். அங்கிருந்த அனைவர் விழிகளும் விரிந்தது. அவர்களுக்கு தெரியும், இன்று நடந்த நிகழ்வு மன்னிக்க முடியாதது. ஆனால் ராவணன் மன்னிக்கும் ரகமல்ல என்பதும் தெரியும். அவன் முன்பு நிற்க துணிவில்லை. மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். ராவணன் எதுவும் அவர்களை செய்யாதது துல்கருக்கு அதிர்ச்சி. இன்று காலை இவர்கள் ஆபீஸ் உள்ளே நுழையும் போதே அங்கிருந்த சலசலப்பை கண்டு கொண்டான். இருந்தும் எதுவும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து தனது தளத்திற்கு சென்று விட்டான். துலு அங்கிருந்தவர்களை நெருங்கி விசாரிக்க ஆரம்பித்தான். அதற்குள் அவனின் லண்டன் ப்ராஜெக்ட் சார்ந்தவர்கள் அவன் அலுவலக அறைக்குள் அனுமதி கேட்டு நுழைந்தனர். ராவணன் அவர்களை கூறிடும் பார்வை பார்க்க அவர்களில் ஒருவர், சாரி சார், நாங்க ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருந்தோம். ஆனா நாங்க ரெடி பண்ணின ட்ரெஸ் எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல. நாங்க காலையில வந்து பார்க்கும்போது துண்டு துண்டா கடந்தது. நீங்க எங்களுக்கு தண்டனை வேணாலும் தாங்க சார், நாங்க ஏத்துக்கிறோம். ராவணன் எதுவும் கூறவில்லை. நேரில் சென்று பார்க்க அங்கு அவர்கள் வடிவமைத்து தயாரித்த பட்டு துணிகள் சிறு சிறு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்தது. நாளை மாலை லண்டன் செல்ல வேண்டிய துணி இன்று மீண்டும் இணைக்க முடியாதபடி இருந்தது. அவன் பார்வையிடும் போதே துலு அங்கு வந்து சேர்ந்தவன் தன் அன்பன் அருகில் நின்று சிதறி கிடக்கும் துணிகளை பார்த்தான். ராவணன் நேராக அமுதா இருந்த இடத்திற்கு சென்றான். அவள் இவன் வரவை அறிந்தும் கண்டுகொள்ளாமல் வேலை செய்தாள். அவளுக்கு பழகிவிட்டது இவனிடம் அடி வாங்கி. ரேஷ்மா துலுவின் காலில் விழுந்து தன் தங்கையின் அருகிலேயே வந்து விட்டாள். ராவணன் எதுவும் பேசாமல் அங்கிருந்த பலகையை எடுத்து அவள் தலையில் அடிக்க அவள் சிறிதும் அசையவில்லை. உண்மையில் ரேஷ்மா பயந்து போனாள். இவன் பெயர் மட்டும் ராவணன் அல்ல, ஆளும் அப்படித்தான், மிருகம் போல. அமைதியாக வேலை செய்யறவளை வந்து அடிக்கிறான், பைத்தியமாய்வன் என்று மனதில் நினைத்துக் கொண்டாள். மருந்தும் வாயை திறக்கவில்லை. தலையில் இருந்து வழியும் ரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் ராவணனை கண்டு பேய் சிரிப்பு சிரித்தாள் அமுதா. ரேஷ்மா முடிவு செய்து விட்டாள். இவ அடி வாங்கி பைத்தியமா பிடிச்சிருச்சு போல இருக்கே. இந்த மிருகம் போனதை நான் அவளை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். அமுதா கூறியதை கேட்டு ரேஷ்மாவின் விழிகள் விரித்து ஓட வழி பார்த்தாள். பரவாயில்ல ராவணா, நீ ரொம்ப ஷார்ப்பு தான், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. அந்த துணிய நான் தான் கிழிச்சேன்னு உன்னை எனக்கு பிடிக்க காரணமே உன்னோட அறிவுதான். நான் ஒரு மாடல் தெரியுமா? என்ன இங்க துணி வெட்ட விட்டுட்ட, அதான் உனக்கு லண்டன் ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு துண்டு துண்டா வெட்டி எரிஞ்ச. துலு அமுதாவை அறைந்து, அதுக்கு இரவு பகல ஒரு டீம் தூங்காம உழைச்சிருக்காங்க தெரியுமா? அமுதா துல்கர் அருகில் சென்று, இன்னும் ஒரு முறை உன் கை என்ன பார்த்து ஓங்குச்சு வெட்டிடுவேன், ஜாக்கிரத. என்ன அடிக்க கொள்ள எல்லா உரிமையும் என் ராவணனுக்கு தான் இருக்கு. ராவணன் அங்கிருந்த பெண்ணிடம், இவளை எழுதிட்டு வா. அமுதா துண்டு துண்டாக வெட்டிய துணிகளுக்கு நடுவில் நிற்க வைக்கப்பட்டாள். ராவணன் அவளை பார்த்து, நீ மாடல் தானே, இப்போ இதே மாடல் டிரெஸ் ரெடி பண்ணணும். அப்படி இல்லனா. அவன் திரும்பி பார்க்க
அங்கு ஒருவன் பெட்ரோல் கொண்டு வந்து வைத்தான். இதை இங்கேயே உன் உடம்பு முழுக்க ஊத்தி கொளுத்தி விடுவ. அமுதா முதல் முறை பயந்தாள். தன் தாத்தா காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ரேஷ்மா அதற்குள் தன் அன்னைக்கு தகவல் சொல்ல கனகா தன் அப்பாவை அழைத்துக் கொண்டு அடித்து பிடித்து ராவணன் அலுவலகம் வந்தார். ஆனால் என்ன பயன்? வாட்ச்மேன் உள்ளே விடவில்லை. ராவணன் கட்டளை இவர்களை விடக்கூடாது என்பது. அதை மீறி வயதானவர்கள் முடியாதே. மனோகரன் கத்தி கத்தி பார்த்தார். அவர்கள் எங்களுக்கு காது கேட்கவில்லை என்பது போல் நின்றனர். கனகா தன் தந்தையிடம் ஆர்ப்பாட்டம் செய்தாள். ராவணன் சிறிதும் அசையவில்லை. மீண்டும் ஒருவர் ஒரு அடிநீளம் உள்ள குச்சியை கொண்டு வந்து வைத்தார். ராவணன் அலுவலகம் இழுத்து மூடப்பட்டது. கை குழந்தை வைத்திருப்பவர்கள், பால் கொடுப்பவர்கள் சென்றே ஆக வேண்டும் என்னும் நபர்கள் வெளியே செல்ல 15 நிமிடங்கள் தரப்பட்டது. 5 பெண்களும் ஒரு ஆணும் வெளியே சென்றார்கள். அவனுக்கு எழுந்து அமர முடியாத நிலையில் ஒரு தாய் இருப்பதால் செல்ல வேண்டிய கட்டாயம். பொய் கூறி வெளியே சென்றால் தண்டனை பல மடங்கு மீதம் உள்ளவர்கள் எதுவும் கூறாமல் தங்கள் வேலைகளை எப்போதும் போல் தொடர்ந்தனர். ராவணன் இருந்த தளத்தில் அவன், துலு, ரேஷ்மா, அவன் டீம் அவ்வளவே. உள்ளே வரவோ வெளியே செல்லவோ யாருக்கும் அனுமதி இல்லை. ராவணனின் அனுமதி தரும் வரை. அவன் அமுதாவிடம் கூறி 1 மணி நேரம் சென்றது. அவள் அசையவே இல்லை. அவளுக்கு தன் தாத்தா வந்து விடுவார், கட்டாயம் தன்னை காத்து விடுவார் என்ற மிதப்பில் நிற்க அவன் ஒரு பட்டன் அழுத்தவும் திரையில் தெரிந்தது தன் தாத்தா, அம்மா இருவரும் வெளியே சாலையில் அமர்ந்திருப்பது. அமுதாவின் உள்ளம் துடித்தது. இனி தனக்கு வழி இல்லையா? ராவணன் வாயை திறந்து, இப்போ டைம் 3:40. நீ காலையில 4:40க்கு ரெடி பண்ணிடும். அது வரைக்கும் நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உனக்கு அடி விழும். தன் டீம் மெம்பர் கூற கூற அமுதா வேலையை ஆரம்பித்தாள். அவளுக்கு அடி மேல் அடி விழுந்தது. துல்கர் பயந்து போனான். ராவணன் புது அவதாரத்தை கண்டு. ரேஷ்மாவோ, இனி இவருக்க பக்கமே இவருக்கு தச பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் என்று எப்போது இங்கிருந்து ஓடலாம் என்று காத்திருந்தாள். அலுவலகத்தில் உள்ள அனைவருக்கும் இரவு உணவு ராவணன் தயார் செய்ய சொன்னான். சாப்பிட்டு விட்டு தங்கள் வேலையை மீண்டும் தொடர்ந்தனர். அமுதா உடல் முழுவதும் அடி வாங்கி சிவந்திருந்தது. தழும்பு தழும்பாக இருந்தது. அமுதா வேலை ஆரம்பித்த பிறகுதான் அதன் கடினம் புரிந்தது. அவர்களின் பல நாள் இரவு பகல் தூங்காமல் உழைத்து உருவாக்கியதை 1 நிமிடத்தில் அளித்தவளுக்கு இன்றைய ஒரு நாள் இரவு கண் வழிக்க முடியவில்லை. கண்கள் தூக்கத்திற்கு கெஞ்சியது. கண் மூடினாள். மீண்டும் அடி விழும். தனது சித்தப்பாவை இன்னும் காணாமல் ஆதவ் ராவணன் நம்பருக்கு அழைக்க அங்கிருந்தவர்களுக்கு கண் காட்டிவிட்டு கொஞ்சம் தள்ளி சென்று எடுத்தான். ஆதவ் அழைத்தது அவனின் பிரத்யேக போனுக்கு. அந்த நம்பர் துல்கர் கூட அறியவில்லை. அதில் முதல் முறை ஆதவ் மட்டுமே அழைத்திருந்தான். சித்தப்பா, சாப்பிட்டீங்களா? ராவணன் உதடுகள் சற்று வளைந்தது. இன்னும் இல்ல ஆதவ். சித்தப்பா, டைம் 10 ஆகுதுல்ல. எங்க பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா சித்தப்பா? ராவணன் ஆதவ் கூறியதை கேட்டு அவள் முகம் வந்து போனது மனதில். இரவு போகவில்லை என்றால் அவள் உணவு கொடுத்து விடுவாள். ராவணனோ, சரி, நீங்க சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. முக்கியமா நான் ஒருத்தர் அனுப்புறேன், நீங்க அவங்க கூட வாங்க. ஆதவோ, சரி சித்தப்பா, நாங்க வரோம். ராவணன் வேறு ஒருவருக்கு தொடர்பு கொண்டு தகவல் கூறி வைத்தான். மீனாட்சி, ஆதவ், ஆகாஷ் வந்தனர். அவர்களை தனி வழியில் தனது மேல் தளத்தில் இருக்கும் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேனகா, ஜான்வி இருவரும் தாங்கள் வடிவமைத்த உடையை மீண்டும் மீண்டும் சரி பார்த்தனர். சைத்து வந்து பார்த்துவிட்டு பாராட்டி தள்ளினாள். அவர்களுக்கு அப்போதுதான் ஒரு யோசனை பிறந்தது. மூவரும் ஒன்று போல் சிந்தித்தனர். கரண் 2 பெண்களின் உழைப்பை கண்டு பாராட்டினான். அவனுக்கு சைத்துவுக்கு அடுத்து பிடித்த பெண்களாக மாறினர். ஆனால் சைத்துதான் முதலிடம். சைத்து இப்போது சுற்றியுள்ள மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து ரொம்ப பெரிய ஆளாக மாறிவிட்டாள். கரண் அவளை பாதுகாக்க அவளுக்கு தெரியாமல் 4 நபர்களை நியமித்தான். அவனுக்கு சைத்து மிகவும் முக்கியமான ஒருவள். அவளை பாதுகாப்பது கண்ணிமை போன்று நினைத்து வருகிறான். மேனகாவை கூட தனியாக அனுப்பி விடுவான். சைத்துவை அனுப்ப மாட்டான். சொர்ணம், அண்ணாதுரை இருவரும் சைத்ராவை தேடி கலைந்து போனார்கள். அவளை கண்டுபிடிக்க தனக்கு தெரிந்த ரவுடி ஒருவனிடம் சொல்லி அவளின் புகைப்படத்தை கொடுத்தனர். அங்குதான் அவர்கள் தவறு செய்தது. மீண்டும் அவர்கள் ராவணன் பிடியில் மாட்டிக்கொண்டனர். இனி இவர்களை அவன் மன்னிக்கப் போவதும் இல்லை, இவர்களை விடப்போவதும் இல்லை. அவர்களது தண்டனைகளை பட்டியல் போட்டு வைத்து விட்டான். இவர்கள் சைத்ராவை மீண்டும் ஒரு வயதானவர் ஒருவருக்கு வெளியே பேசியுள்ளனர். அதற்காகத்தான் இந்த தேடுதல் வேட்டை. இலக்கியன் இவர்களை கண்டதும் நாயை துரத்துவது போல் துரத்தி விட்டான். இனி என்னை தேடி வந்தீங்க, நானே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என் மூச்சிலேயே முழிக்காதீங்க. அவன் தன் மகன் என்பதை மறந்த பண பேய்கள் அவனுக்கும் வஞ்சம் வைத்து சுற்றினர். ராவணன், சைத்து, கரண் மூவரின் சந்திப்பு விரைவில் வர உள்ளது. ராவணன் வருவான்.